ஓர் இருசக்கர வாகனத்தின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன்பு 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% வீதம் குறைகிறது எனில் அதன் தற்போதைய மதிப்பை காண்க. இப்போ இந்த கொஷினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வண்டி இருக்குது, மோட்டார் சைக்கிள் இருக்குது. அது பார்த்தோம் அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி 70,000 இருந்திருக்கு அப்படின்னும், வருஷம் வருஷம் அதில் 4% தேய்மானம் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதை நம்ம எப்படி செய்வோம்? இப்போ முன்னாடி என்னவா இருந்திருக்கு, 70,000 இருந்திருக்கு, அதை போட்டுப்போம். இப்போ 4% குறையுது அப்படின்னா என்ன பண்ணுவோம், 100 கூட எவ்வளோ சதவீதம் குறையுது அப்படின்னா எவ்வளோ சதவீதம் குறையுதோ அதை மைனஸ் பண்ணி டிவைடட் பை 100 போட்டுப்போம். இதே கூடுதுன்னு சொன்னாங்கன்னா 100 கூட எவ்வளோ சதவீதம் கூடுதோ அதை ப்ளஸ் பண்ணி டிவைடட் பை 100 போடுவோமா. இங்கே 4% குறையுது அப்படின்னால 96, அதாவது 100ல் 4 மைனஸ் பண்ண என்ன 96 96/100 போட்டாச்சு. இது 2 வருஷம்னு சொல்லிட்டாங்களா, அதனால் 2 டைம் போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த 2 0க்கு 2 0, அடுத்து 2 0க்கு 2 0, அடுத்து பேலன்ஸ் என்ன இருக்குது, 7 × 96 × 96. இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 64,512 கிடைக்கும். அப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் 4% குறைஞ்சி அப்போ எவ்வளோ இப்போ தற்போதைய விலை என்ன அப்படின்னா 64,512. ஓகேயா?